அவையறிதல் ஆற்றின் நிலைத்தனர்ந்தற்றே வியன்புலம் ஏற்று உணர்வார் முன் இழுக்கு. குறளென பொதுமறை திருவள்ளுவர் என பெரு நாவலர். விளக்கம்: உண்மையை உணரும் திறன் கொண்ட அறிவுடையோர் முன்பு ஒருவர் பேசும்போது செய்யும் சிறு தவறு அல்லது இழுக்கு, அது நல்ல ஒழுக்கம் நெறியில் நின்று வாழ்ந்த ஒருவர் திடீரென அந்த நெறியிலிருந்து நிலை தளர்வது போன்றது ஆகும். இதை ஒரு வார்த்தையில் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் இழுக்கும் ஒழுக்கம். இது அடுத்து வருகின்ற ஒளிப்பதிவில் அவையறிதல் பற்றி ஒரு காட்சியுடன் காண்பிக்கப்படுகிறது. சும்மா இல்லைன்னு சொல்லாதீங்கம்மா. நான் சண்டே வேலைக்கு வரது கூட இருக்கு, உங்களுக்கு ஒத்தாசையா இருக்குமேன்றதுக்காக தானே. அப்படி இருக்கும்போது புள்ள ஆசைப்பட்டு கேட்கறது கூட உங்களால் வாங்கி கொடுக்க முடியா? அதுவும் பிறந்த நாளைக்கு தானே கேட்குறேன். காசு இல்லடா கண்ணா. அதெல்லாம் முடியாது, எனக்கு பைக் வேணும், இல்லை நான் வீட்டுக்கு வர மாட்டேன் சொல்லிட்டேன். என்னடா யோகா, ஏதோ பர்த்டேன்ற மாதிரி பேசிட்டு இருக்க? யாருக்கு பர்த்டே? எனக்கு தானே இன்னைக்கு பிறந்த நாள். இது உனக்கு பர்த்டேவா? சொல்லவே இல்லை. ஹாப்பி பர்த்டேடா. தேங்க்ஸ் அண்ணா. தேங்க்ஸ் மட்டும் தானா? சாக்லேட்லாம் இல்லையா? சாக்லேட் தானே, நான் போய் வாங்கிட்டு வரேன். டேய், எனக்கு சாக்லேட்லாம் வேண்டாம், நெய் ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும், அது வாங்கிட்டு வந்துறியா? அப்படியா? சரி, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்லடா, ஸ்வீட்டும் வேண்டாம், உடம்புக்கு நல்லதில்ல. பேசாம நீ லஞ்ச் ட்ரீட்டா கொடுத்துறேன். வேலு அண்ணா, உனக்கு ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிடணும்னு ஆசை இருந்தா சொல்லு, இன்னைக்கு தம்பியோட ட்ரீட், அவங்க கூட்டு போவோம். எனக்கு சென்னையிலேயே இருக்கிறதுல எது பெரிய ஹோட்டலோ அதில் போய் சாப்பிடணும்னு ஆசைண்ணே. அண்ணா, உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு ஆசை தான். அண்ணா, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லைண்ணே. என்னப்பா தம்பி சொன்ன? என்கிட்ட காசு இல்லைண்ணே. ஓ சூழ்நிலை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா நீ பைக் வேணும்னு கேட்டு பணம் இல்லைன்னு உங்க அம்மா சொல்லும்போது அவங்க சூழ்நிலை நீ ஏன்பா புரிஞ்சுக்கல? நம்ம ஆசைப்பட்டு கேட்டதை இல்லைன்னு சொல்லாம வாங்கி தரேன்னு சொல்ற ரெண்டு குரல் நம்ம அம்மா அப்பாவோட தான். பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் நிக்கணும்டா, அதை விட்டுட்டு பிரச்சனையா போய் நிக்க கூடாது. அவங்க இல்லைன்னு சொன்னா புரிஞ்சுக்கணும், அதை விட்டுட்டு இப்படி டார்ச்சர் பண்ணக்கூடாது.